அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ப்ரோவே செய்து காட்ட போகிறேன். இது ரவையில் செய்கிறது. அது எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம் வாங்க. இந்த ப்ரோவே செய்கிறதுக்கு தேவையான அளவு பொருட்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். இதில் 400 கிராம் வறுத்த ரவை இருக்குது. இது முட்டைன்ற வெள்ளைக்கரு, 3 முட்டைன்ற வெள்ளைக்கரை எடுத்து அடித்து வச்சிருக்கிறேன். இது 100 கிராம் பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். இது 200 கிராம் கச்சான் வறுத்து நொறுக்கி வச்சிருக்கிறேன் லைட்டாக. இதில் 300 கிராம் சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் 3 முட்டைன்ற மஞ்சக்கரு அடித்து வச்சிருக்கிறேன். இது தேவையான அளவுக்கு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு வனிலா நாங்கள் விடணும், அதுவும் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் முதல்ல எப்படி செய்கிறன்றதை சொல்ல போகிறேன் வாங்க. முதல்ல இந்த 100 கிராம் பட்டரையும் இதுக்குள்ளே போட போகிறேன். போட்டுட்டு நல்லபடியான குண்டால சட்டியாக எடுங்க. என்னென்னு சொன்னால் பீட் பண்ணணும். நாங்கள் இதை பீட்டரில் அடிக்க போகிறோம். அதுக்குள்ளே இந்த 300 கிராம் சீனியையும் போடுவோம். போட்டுட்டு இதை நல்ல மிக்ஸ் பண்ணி போட்டு நான் பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பட்டரையும் சீனியையும் நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன். இனி இதுக்குள்ளே இந்த ரவையையும் இந்த கச்சானையும் போட்டு வடிவ மிக்ஸ் பண்ணி போட்டு அதையும் ஒருக்கா கொஞ்சம் நேரம் பீட் பண்ண போகிறோம். பட்டரும் சீனியும் 5 மினிட்ஸ் பீட் பண்ணினான். இதையும் ஒருக்கா நாங்கள் வடிவாக பீட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரவையும் கச்சானையும் பீட் பண்ணி எடுத்துட்டேன். இனி நாங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு வனிலா விடுவோம். ஒரு தேக்கரண்டி அளவு வனிலா ஓகேயா இருக்கும். நான் ஓரளவுக்கு விடுறேன். ஒரு தேக்கரண்டி அளவுக்கு விட்டுட்டு இதுக்குள்ளே அந்த அடித்து வச்சுருக்கிற 3 முட்டைன்ற மஞ்சள் கரு அதை நாங்கள் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாங்கள் குழைக்கணும். ஒரு எடியை விட்டுறாதேங்கோ, கொஞ்சமாக முதல் விட்டு குழைப்போம். இந்த கூட விட்டிங்களா சில வேளை கூடிடும். விட்டு விட்டு தான் குழைச்சி பார்க்கணும். லட்டு மாதிரி புடி படுற அளவுக்கு நாங்கள் விட்டு விட்டு குழைச்சி பண்ண சொன்னால் ஓகே. வெனிலாவை மிக்ஸ் பண்ணோடைய நல்லபடியாக இருக்க விட்டு கையால் குழாயும். இது வெனி பீட் பண்ண தேவையில்லை. நீங்கள் தேங்க்யூ டிலானி ஆண்டி உங்களோட ரெசிபிக்கு. பிடிச்சி பார்ப்போம். கொஞ்சம் உதுறது, இன்னும் கொஞ்சம் நாங்கள் மஞ்சக்கரை விடுவோம். மஞ்சக்கரை முடிஞ்ச உடனே உதுற மாதிரி இருந்தால் நீங்கள் வெள்ளைக்கருவும் விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம். இது நாங்கள் அவனில் பேக் பண்ண போகிறோம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி பேக்கிங் ட்ரையில் வச்சுட்டு பேக் பண்ணணும். அதுக்கு நாங்கள் திருப்பி இருக்கா பிடிச்சி பார்ப்போம். நல்லா இறுக்கமாக நீங்கள் பிடிக்கணும், உதிராத மாதிரி. இனி நான் இதை உருட்டி உருட்டி கேக் பேக் பண்ணுற ரேக்குள்ளே வைக்க போகிறேன். நீங்கள் நார்மல் இதுலேயும் வைக்கலாம். அதில் வச்சிங்களா சில வேளை இது அந்த பட்டர் போடுறபடியாக கொஞ்சம் தப்பையாக வரும். இது கப் கேக்குள்ளே போட்டு எடுத்தீங்களான்னு சொன்னால் நல்ல வடிவாக வரும். நாங்கள் ஒவ்வொரு இதுக்குள்ளே வைப்போம். வச்சு நாங்கள் பேக் பண்ணுவோம். நீங்கள் இதை உருட்டி கொண்டிருக்கும்போது லைட்டாக ரையான மாதிரி வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் மஞ்சக்கரு முடிஞ்சிட்டேன்னு சொன்னால் வெள்ளைக்கருவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி உருட்டலாம். அதுக்கு தான் வெள்ளைக்கரு யூஸ் பண்ணுறது. ஆனால் மஞ்சக்கரு தான் எனக்கு மெயினாக நாங்கள் போடணும். நான் ஒவ்வொன்றா உருட்டி ஒவ்வொரு இதுக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் இப்போ பேக் பண்ணணும். அதை உருட்டி முடிப்போம். கொஞ்சம் இறுக்கமாகவே பிடிங்க, அது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நார்மலாக வரும். சரி, நாங்கள் இதை அவனுக்குள்ளே 175 டிகிரிஸில்
ஒரு 15 to 20 minutes வச்சா ஓகே. லைட்டாக மேலால் ப்ரௌனாக வர மாதிரி வரும் வரைக்கும் வச்சுட்டு எடுத்து பார்ப்போம். முதல்ல நான் உங்களுக்கு லட்டு மாதிரி உருட்டி கப் கேக் கேஸுக்குள்ளே போடுறத காட்டினான். இப்போ நான் தட்டையாக அந்த கப் கேக் கேஸுக்குள்ளே போட்டு பரவலாக அமர்த்தி வச்சிருக்கிறேன். இதே மாதிரி எது உங்களுக்கு ஈஸியோ அதை மாதிரி நீங்கள் செய்யுங்கோ. இதையும் நான் அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். இது அவனில் இருந்து நான் இப்போ இறக்கி வச்சிருக்கிறேன். நீங்கள் அவனுக்குள்ளே 15 to 20 minutes வையுங்கோ. வைக்கும்போது இந்த கலர் வரும்போது நீங்கள் இறக்கினா ஓகேயாக இருக்கும். ஆகலும் கூட ப்ரௌனாக விடாதீங்க. என்னென்னு சொன்னால் கொஞ்சம் ட்ரஃப்பாக போயிடும், கல் மாதிரி வந்துடும். இந்த பதத்தில் இறக்கி ஆற விட்டுட்டு நீங்கள் சாப்பிடலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. நாங்கள் சாப்பிடுவோம். நான் செய்த ப்ரோவே ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.